சினிமா என்பது போட்டிகள் பொறாமைகள் இருக்கும் உலகம். அதற்கு காரணம் பல கோடிகள் புரளும் புழங்கும் தொழில் அது. அதனால்தான் வெற்றி நமக்கு மட்டும் வரவேண்டும் என பலரும் சுயநலமாக நடந்து கொள்வார்கள். ஒரு நல்ல கதை ஒரு நடிகருக்கு போகாமல் தடுப்பார்கள். ஒரு புதிய ஹீரோ உருவாகாமல் தடுப்பார்கள். ஒரு நல்ல கதை வைத்திருக்கும் இயக்குனருக்கு வாய்ப்பு வராமல் தடுப்பார்கள். அப்படி ஒரு தயாரிப்பாளர் மூலம் வாய்ப்பு வந்தாலும் அந்த இயக்குனர் பற்றி இல்லாத ஒன்றை சொல்லி அவரை கழட்டிவிட முயற்சி செய்வார்கள். இதையெல்லாம் மீறிதான் திரைப்பட உலகில் ஒரு நடிகராகட்டும், ஒரு இயக்குனராகட்டும், ஒரு ஹீரோவாகட்டும், ஒரு ஹீரோயினாகட்டும் உருவாகிறார்கள். கேப்டன் விஜயகாந்தின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். கேப்டன் விஜயகாந்துக்காக கதை கேட்பது, அவருக்காக சம்பளம் பேசி வாங்குவது என எல்லாவற்றையும் பார்த்து கொண்டவர் அவர்தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பணம் வேண்டுமென்றால் இப்ராஹிம் ராவுத்தரை தான் கேட்பாராம். இப்ராஹிம் ராவுத்தர் எந்த படத்தில் நடிக்க சொன்னாலும் விஜயகாந்த் நடிப்பார். விஜயகாந்தின் படங்கள் நல்ல வசூலை பெற துவங்கியதும் ராவுத்தர் சொந்தமாக ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி விஜயகாந்தை வைத்து பல படங்களை தயாரித்தார். இப்ராஹிம் ராவுத்தரை போலவே விஜயகாந்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் கதாசிரியர் மற்றும் வசனகர்த்தா லியாகத் அலிகான். கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் லியாகத் அலிகான் தான். விஜயகாந்தை வைத்து பாட்டுக்கு ஒரு தலைவன், ஏழை ஜாதி, எங்க முதலாளி ஆகிய திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். சமீபத்தில் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இப்ராஹிம் ராவுத்தர் மற்றும் விஜயகாந்த் தொடர்பான பல விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். அப்போது இப்ராஹிம் ராவுத்தரால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை இயக்கும் வாய்ப்பு பறிபோனதாகவும் சொல்லியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.